ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் அது ஒத்துக்கொள்றீங்க? ஒருவேளை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும், என் வாழ்க்கையில் இப்படிலாம் சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு, இப்படிலாம் காரியங்கள் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஆண்டவர் உண்மைக்குமே உண்மை உள்ளவராக தான் இருக்கிறாரா? ஆனால் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிற மாதிரி என் சூழ்நிலை இல்லையே, அவர் எனக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இல்லையே. நான் எவ்வளோ ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்துக்காக நான் கேட்குறேன், இந்த காரியம் ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு நான் எவ்வளவோ பிரயாசங்களை பண்ணுறேன், நான் ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறேன், நான் பாவத்திற்கு விலகி பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து எவ்வளோ விஷயத்தில் நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எப்படி எனக்கு இன் ரெஸ்பான்ஸ் அவர் எப்படி இருக்கிறாருன்னு நீங்கள் ஒரு வேளை ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனில் சின்ன ஒரு மைனர் ஒரு கன்ஃபியூஷனோடு வந்திருந்தாலும், கர்த்தர் தெளிவாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவருடைய நாமம் அது, அவர் உண்மை உள்ளவர் என்பது. ஆமென். அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இல்லாமல் வேற யாருக்கு உண்மை உள்ளவராக இருக்க போறார்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதில் 1வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். எபேசியர் 2:1-5. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹீலிங் சர்வீஸில் வெளியே வாங்குற டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். குழப்பத்திலிருந்து, இருளிலிருந்து, சாபத்திலிருந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா இந்த டாப்பிக்கில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். அவருடைய வசனம் புறப்பட்டு வந்துருச்சுன்னா வித் ஹீலிங் பவரோடு அது வருது. ஆமென். ஒருவேளை உடைக்கப்பட்டு ஒரு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, அவன் உடைக்கப்பட்டு எத்தனை சுக்கு நூறாவது உடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த இருதயம் அதை ஒன்றிணைத்து உருவாக்கி புதிய காரியத்திற்காக பயன்படுகிற அளவிற்கு, அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிற அளவிற்கான ஹீலிங் பவர், சுகமளிக்கும் வல்லமையோடு தேவன் வார்த்தையை அனுப்புகிறார். ஆமென். அது வந்து குணமாக்கி அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பயன்பட ஆரம்பிக்கிறது. ஒருவேளை இயங்காமல் இருக்குது, உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இயங்காமல் இருக்கிற உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் ஒன்றிணைத்து அவர் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிற நம்மை அவர் என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தார். ஸோ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா. இது இன்னைக்கு நம்ம செய்திக்கான தலைப்பு. எப்படி பாவத்தை மேற்கொள்கிறது, ஹவு டு மாஸ்டர் சின்ஸ். ஸோ இந்த காரியங்களை வச்சு நம்ம சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த எபேசியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் 1 முதல் 9 இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவம் ஒரு மனுஷனை எப்படி கைட் பண்ணுது, எப்படி நடத்துது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 2-3 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அந்த வசனத்தில் வாசிக்க கேட்கலாமா? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வரும்போது அவன் எண்ட் ரிசல்ட் அதோடது என்னதுன்னா, அவன் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுகை செய்யும் போது இந்த 2-3 வசனம் சொல்லுது, உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நம்ம மாறுறோமா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் போல நம்ம மாறுறோமா, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் ஆவிக்கு ஏற்றபடி நம்ம மாறுறோமா, நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் விரும்புகிற காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோமா, செய்து கொண்டு இருக்கிறோமா, கடைசியில் கோபாக்கினையின் பிள்ளைகளை போல நரகத்தை நோக்கி ஓடுகிறோம். ஸோ ஒரு மனுஷன் இன்றைக்கு பாவம் அப்படின்னு சொன்னோன்னா வெளியரங்கமாய் நிறைய பாவங்கள் இருக்குது. இன்றைக்கு ஒரு சபைக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் வெளியில் ஒருத்தங்களை அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க பாவியாக இருக்கிறாங்க, அவங்க பாவமுள்ள வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா, ஏதோ போதை வஸ்துக்களுக்கோ ஏதோ உலக பிரகாரமாக காணப்படுகிற பல காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், பாவிகள், அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்குள்ளே வரல. இல்லை நம்ம ஃபேமிலியிலே நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, தகப்பன் குடி போதைக்கு அடிமையாக இருக்கிறார் அப்படின்னா, எங்கள் அப்பா இன்னும் என்ன பண்ண
பண்ணலை, ரட்சிக்கப்படலை, இன்னும் இவங்க எங்கள் பிரதர் ரட்சிக்கப்படலை, சிஸ்டர் ரட்சிக்கப்படலை, உலக பிரகாரமாய் சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களை நம்ம ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறோம். ஆனால் பிலீவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுக்கு பிற்பாடு நம்ம அந்த மாதிரி பாவங்களை செய்யாவிட்டாலும் நமக்குள்ளே சில பாவங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, கிரியை செய்து கொண்டு இருக்கு. அது ஜென்ம சுபாவங்களாக இருக்கலாம், மாம்ச காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய மாம்சம் விரும்புகிற காரியங்களாக இருக்கலாம். செய்து பாவம் அப்படிங்கிற ஒரு காரியம் அவர்களுக்கு வேற மாதிரி இருக்கு, ஆனால் நமக்கு அது வேற மாதிரி என்ன பண்ணிட்டே தான் இருக்கு. ஆனால் நம்ம பிலீவர்ஸாக இருக்கிற நாம், ஊழியர்களாக இருக்கிற நாம், இதை பாவம் என்று நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறது கிடையாது, ஒத்துக்கொள்றது கிடையாது. இது என்னுடைய பலவீனம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், எடுத்துக்கொள்ளும். இது மனுஷன், எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தானே, இதுவும் ஒரு இயல்பு தானே. ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ ஒரு பொறாமையோ ஒரு கசப்போ வரும்போது அந்த காரியங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறதே இல்லை. ஏன்னா இது என்னுடைய இயல்பு, இது என்னுடைய சுபாவம், இது என்னுடைய நேச்சர், இதெல்லாம் மனுஷங்களுக்கு இருக்க தான் செய்யும்னு சொல்லிட்டு நம்ம பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலிட் ரீசன் மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறோம். இங்கே எபேசியரில் பவுல் எழுதுறாரு, உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் இன்னும் எதில் தான் இருக்கிறான், பாவத்தில் தான் இருக்கிறான். பிசாசின் ஆவிக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். பிசாசின் ஆவிக்கு ஏற்றபடி நம்ம டைரக்டாக நடக்கிறது இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் யாருடைய ஆவிக்கு ஏற்றபடி தான் செய்கிறோம், பிசாசின் ஆவிக்கு ஏற்றபடி செய்கிறோம். இதை தாண்டி ஒரு வசனம் அந்த 3வது வசனத்தில் சொல்லுகிறது, நம் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து நம்ம யாரை போல இருக்கிறோமா, கோபாக்கினையின் பிள்ளைகளை போல இருக்கிறோம். நிறைய விசுவாசிகளாக இருக்கிற நாம், நம்ம மனசில் என்ன தோணுதோ, நம்ம மாம்சம் என்ன விரும்புதோ அதை செய்து அந்த நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக பாவம்னு செய்கிறது இல்லை, ஆனால் நமக்கு காலையில் எழுந்திரிச்சா அன்றைக்கு தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் போது, ஏசப்பா இதை செய்வது உமக்கு விருப்பமா இல்லையான்னு கேட்காம நமக்கு என்ன தோணுதோ அதை இஷ்டத்துக்கு நினைத்தால் போல செய்து கொண்டு ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சண்டே சர்வீஸா, சண்டே போய் சர்ச் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டா நம்முடைய கடமை என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அல்லது இன்னைக்கு டெய்லி ப்ரேயர் 1 hour ப்ரேயர் செய்து முடிச்சிட்டோமா, மீதி 23 மணி நேரமும் என் மாம்சமும் என் மனசும் என்ன விரும்புதோ அதை நான் என்ன பண்றேன், செய்கிறவனா இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களாகிய நாம் யாரை போல இருக்கிறோமா, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. நிறைய வேளைகளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விரும்புறாரு, சில காரியங்கள்ல நன்மைகளை கட்டளிடணும்னு விரும்புறாரு. ஆனா நம்ம பாவம் செய்கிறது இல்லை, ஆனா நம்ம மாம்சமும் மனசும் என்ன விரும்புதோ அதை செய்யறவங்களா இருக்கிறோம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? நிறைய வேலைகளை போய் நீங்கள் பகிரங்கமாக ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் ஃபோன்லேயோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகளையோ பேசுறது இல்லை, தேவையில்லாத காரியங்கள் செய்கிறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு மாம்சம் அது ஒருவேளை அந்த காரியத்தை செய்ய துவங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை வழிமறித்தால் கூட, இல்லை நான் இதை இப்போ என்ன பண்ணிடணும், செய்திடணும், இங்கே நான் போயிடணும், இங்கே நான் இவங்ககிட்ட போய் பேசிட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம மாம்சமும் மனதும் ஒரு நாளைக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கோம், ஒரு ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூலை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறவர்களாக இருக்கிறோம். நான் தான் என் ஜெபத்தை செஞ்சு முடிச்சிட்டேனே, நான் தான் என் பைபிள் ரீடிங் முடிச்சிட்டேன், நான் தான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேனே, நான் தான் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேனே, இனிமேல் என்னோடய ஃப்ரீ டைம் இதில் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேனோ, எனக்குன்னு சில காரியங்கள் இருக்குது, அதை நான் என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா, நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணும்போது இல்லை, உங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களுடைய ஃப்ரீ வில் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து தான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற உயர்வு என்ன பண்ணியிருக்குது, அடங்கி இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் தேவனுடைய சித்தத்திற்கு கவனித்து தேவனுடைய சித்தத்தை வாஞ்சித்து எப்படி உங்களுடைய டைமை நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வளர்ச்சி என்ன இருக்குது, அடங்கி இருக்குது. அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, உங்கள் மாம்சமும் மனசும் விரும்புகிற காரியங்களே நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. ரோமர் 6:12-13 ஒரு வாசிக்கு நம்ம கேட்கலாம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களை
பாவம் ஆளுகை செய்ய நீங்கள் விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பாவம் ஒரு மனுஷனை வந்து சந்திக்கிறது, பாவம் ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ளே வழிநடத்துகிற சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் அவைகள் உங்களை ரூல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. உங்களுக்கு ஒரு மனிதனை வேதத்திலிருந்து நான் காமிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். காயின் ஆபேல் என்ற 2 பிள்ளைகள் ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்து வயல்வெளிகளில் இருக்கிறாரு. அதே போல் ஆபேல் ஆடு மாடுகள் மந்தைகளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் மேய்க்கிறவராக இருக்கிறார். 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொண்டு வராங்க. காயின் தன்னுடைய பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வராரு, ஆபேல் தன்னுடைய பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வராரு. யாருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால் ஆபேலுடைய காணிக்கையே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கீகரிக்கிறார். காயினோட காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னு காயினை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போடல. ஆனால் அதற்கு பிற்பாடு இந்த ஆஃபரிங்கை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, காயினுடைய இருதயம் சரிவர சீர் பொருந்தின ஒரு இருதயமாக இல்லை. காயினுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு இருதயமாக இல்லை. 2 பேரும் கொடுத்த ஆஃபரிங் பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஆஃபரிங் வந்து இவன் ஏதோ அழுகி போன காய்கறி பழங்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கல, பெஸ்ட்டாக தான் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நம்மளும் ஆண்டவருக்கு ஆஃபரிங்ஸ் கொண்டு வரோம், காணிக்கைகளை கொண்டு வரோம், நம்மள்கிட்ட இருக்க பெஸ்ட்டை கொண்டு வரோம், நம்மள்கிட்ட இருக்கிற சிறந்ததை கொண்டு வரோம். ஆனால் கர்த்தர் அங்கீகரிக்கிறது நம்முடைய காணிக்கையின் தொகையை பார்த்தோ காணிக்கையின் தன்மையை பார்த்தோ இல்லை, படைக்கிற நம்முடைய இருதயத்தை பார்த்து. ஆமேன். அப்போ காயினுடைய காணிக்கையை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கு ஆண்டவர் ஒரு ரீசன் சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நான் வாசிக்கிறேன். நீ நன்மை செய்திருந்தால் எனக்கு விருப்பமானவனாக இருந்திருப்பாய், நானும் உன்னை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் நீ தீமை செய்தால் பிறகு அந்த பாவம் உன் வாழ்வில் இருக்கும், உனது பாவம் உன்னை அடக்கி ஆள விரும்பும், நீயோ உன் பாவத்தை அடக்கி ஆள வேண்டும் என்றார். சொல்ல வர்றது புரியுதா? நீ நன்மை செய்கிறவளாய் இருந்தான், நான் நன்மை செய்கிறவனாய் இருந்தான், என் இருதயம் தேவனுக்கு நேராக சீர் பொருந்தின இருதயமாக இருந்ததுன்னா நான் படைக்கிற காணிக்கையின் அளவை பொறுத்து அல்ல, என் இருதயத்தை பொறுத்து தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 2 காசு போட்ட அந்த பாட்டியம்மா, ஒரு வயதான அந்த ஏழை தாய் வந்து 2 காசு காணிக்கை பெட்டியில் போடுறத கர்த்தர் பெரிய காரியமாய் பேசுகிறார். அங்கே இருந்தவங்க இயேசு இருந்து காணிக்கை பெட்டியை கவனிக்கிறாருன்னா எப்படி போடுவாங்க? இப்போ நம்ம வந்து ஆண்டவருக்குன்னு காணிக்கை ஒவ்வொரு நாட்களில் சபையை கூடி வரும்போது செலுத்துகிறோம். எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க, ஏசாமி இங்கே உட்கார்ந்துருக்காரு, உட்காந்து நம்ம காணிக்கை பெட்டியில் போடுற காணிக்கை பார்த்துட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்ம எப்படி எடுத்துகிட்டு வருவோம்? நீங்கள் இப்போ நம்மள சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு 5-10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எது ரொம்ப டேமேஜாக இருக்கோ அதை என்ன பண்ணிடு, இன்றைக்கி சண்டேக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோ, காணிக்கை பெட்டியில் போய் என்ன பண்ணிடு. இல்லைன்னா பேங்க்கில் போய் மாற்றணும்னா பெரிய ப்ரொசீஜர், 4 கேள்வி கேட்பாங்க. காணிக்கை பெட்டினா பாஸ்டர் மொத்தமாக எல்லாரும் எதை தான் போடுவாங்க, கிழிஞ்ச நோட்டு தான் போடுவாங்க. பாஸ்டர் மொத்தமாக என்ன பண்ணிடுவார், மாற்றிக்கொள்வார். சீரியஸாகவே அது நடக்குது. டேமேஜ்டான நோட்ஸு எல்லாம் நிறைய, அது 20 ரூபாய் நோட்டா இல்லையான்னு தெரியாத அளவிற்கு அதில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதுன்னு பெண்ணை வச்சு எழுதி வச்சுட்டு அதை கொண்டு வந்து எதில் போட்டுடுறது, காணிக்கை பெட்டியில் போட்டு நைஸாக போயிடுறது. சரி, கர்த்தர் அதை மாற்றி விடுவார். என்ன நினச்சிட்டு போடுவாங்கன்னு தெரில, கர்த்தர் அதை திராட்சை ரசமாக மாற்றுற மாதிரி இந்த காணிக்கை நோட்டை நல்லா மாற்றிடுவாருன்னு நினைப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஏசாமி இங்கே உட்காந்து இந்த ஆஃபரிங் பாக்ஸை பார்த்துட்டே இருக்கா, நம்ம போடுறத பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து வரும்போதே நமக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்குமா இருக்காதா? சில பேர் என்ன பண்ணுவோம், 10 ரூபாய் எடுத்த வேண்டாம் அப்படின்னு உள்ளே வச்சுட்டு கையில் கிடக்கிற மோதிரத்தை எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா யார் பார்க்குறா, ஏசாமி பார்க்குறா. ஆனால் நமக்குள்ளே அந்த எண்ணம் எப்போதும் இருக்கணும். நீங்கள் ஒருவேளை ஏசாமி இங்கே இருக்கிறத நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்காட்டாலும் ஏசாமி அங்கே தான் இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஆமே, நம்ம காணிக்கை போடும்போது அவர் நான் 10 ரூபாய் போடுறேன்னா, காயின் போடுறேன்னா, நான் போடும்போது டிங் டாங் சவுண்டு வருது, அவர் அதை பார்க்கல. என் இருதயம் எப்படிப்பட்டதாய் வந்து நான் காணிக்கை முன்னாடி நிற்கிறேன். நான் கசப்போட, வைராக்கியத்தோட, பெருமையோட, நான் எரிச்சலோட, என்ன ஒரு இது அப்படின்னு ஒரு விரக்தியோடு நான் வந்து காணிக்கை போடுறேன்னா, இல்லைனா கர்த்தர் எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார்.
இப்போ எனக்கு இந்த குறைச்சல் இருக்கு, ஆனால் இந்த குறைச்சலையும் தேவன் மாற்றுவார்னு நீங்கள் சந்தோஷத்தோட போட்டு பாருங்களேன். அடுத்த டைம் காணிக்கை நீங்கள் போடும்போது கூட எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவீங்க. கர்த்தர் அவ்வளவாய் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருப்பார். ஆமென். அதுக்காக நான் நிறையா காணிக்கை பெட்டியில் போடுங்கிறதுக்காக இது சொல்லலை, இது உண்மை. நீங்கள் ஆண்டவருக்காக சந்தோஷமாக விதைச்சு பாருங்களேன். வேதம் ஒரு வசனம் அழகாக சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கும். உற்சாகமான நிறைய 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 கொடுக்கறது இல்லை, உங்கள் இருதயத்தில் நிறைய கொடுக்கணுங்கிற ஆசையோட, இயேசுப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த சந்தோஷத்தோட நான் கொடுக்குற இடம் அது பெருகிற இடம், அது என்னுடைய ஆசீர்வாதத்தை பெருகிற இடம். என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, என் சந்ததிகளுக்கான ஆசீர்வாதத்தையும் நான் அங்கேருந்து பெற்றுக்கொள்கிறேங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம கொடுக்கும்போது, ஸோ நம்மளுடைய இன்சிடென்ட்டுக்கு வருவோம். தேவன் சொல்லுகிறார், உன் இருதயம் சரியாக இருந்திருந்துன்னா, நீ நல்ல இருதயத்தோடு காணிக்கையை படைச்சிருந்தனா உன் காணிக்கையை நான் அங்கீகரிச்சிருப்பேன்ல. காயினை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு விருப்பமான இருதயமா நீ வச்சிருந்தனா நான் உன் ஆஃபரிங்கை ஏற்றுக்கொண்டு இருப்பேன்ல. ஆனால் நீ தீமை செஞ்சதுனால அந்த பாவம் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே இருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பாவங்கள் நம்ம செய்யும்போது, அந்த ஒவ்வொரு தீமைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம உடன்படும் போது, அது அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருக்குதான், நம்முடைய வாசல் படியில் அந்த பாவம் அப்படியே தங்கி கொண்டே இருக்குது. பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பாவம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நம்மை ஆள நினைக்குமா, நம்மளை ரூல் பண்ண நினைக்குமா. கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும்போது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு யூதருடைய கதையை பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த கதையை போல தான். ஃபஸ்ட்டு அந்த ஒட்டகம் மூக்கை தான் உள்ள நுழைக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அந்த டென்ட்டையே தூக்கி போட்டு அந்த மனுஷனை வெளில அடித்து துரத்துறது. அதே போல் பாவம் உன்னை ஆள நினைக்கும், ஆனால் நீயோ உன் பாவத்தை அடக்கி ஆள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கான உலகத்தில் உனக்கு உபத்திரவம், அநேக உபத்திரவங்களுக்கு, அதில் ஒன்று உன் பாவத்தை நீ தினமும் போராடி அதை அடக்கி அதை உனக்கு கீழே வச்சிருக்க வேண்டியது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். பாவம் எவ்வளோ காலங்கள் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி நடந்தாலும், ஒவ்வொரு நாளும் உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறையிறதற்கு மார்னிங் டைமை சூஸ் பண்ணி காலையில் எந்திரிச்சோன்னே, இன்றைக்கு சத்ரு எனக்கு விரோதமாய் வைக்கிற கண்ணிகள் தெரிவிக்கப்படுவதாக, என்னை பாவத்தில் என்னென்ன கண்ணிகள், என்னென்ன ஆயுதங்கள், என்னென்ன வஞ்சகமான திட்டங்கள் சத்ரு வைத்திருக்கிறானோ அதை இந்த காலை வேளையிலே முறியடிக்கிறேன் என்று சொல்லி, யார் காலையிலே அதை மேற்கொண்டு அதை அடக்கி ஆளும்படிக்கு தேவனிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்க மாஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆமென். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் நம்மை ஆளுகை செய்கிறதுக்கு அது நேரம் பார்த்து கொண்டே இருக்கும், அது சமயம் பார்த்துட்டே இருக்கும். இந்த நேரத்தில் இவனை இப்படி ட்ரிகர் பண்ணி விட்டேன்னா இப்படி இந்த பாவத்தில் அவன் விழுந்துருவான், இந்த காரியம் இவன் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அவன் இப்படி பாவத்தில் விழுந்துருவான். சத்துரு அதற்கான பிளானை போட்டுகிட்டே இருப்பான். அப்போது நாம் என்ன பண்ணணும், 24/7 நமக்கு எதிராக ஒர்க் பண்ணுற சத்ருக்கு எதிராக மார்னிங் காலையிலே எந்திரிச்ச உடனே, அதே போல் ஒவ்வொரு நாள் இரவு படுக்கைக்கு செல்லும் போதும், நான் தூங்கும்போது சத்ரு என்ன பண்ணிடக்கூடாது, என் நிலத்தில் களைகளை விதைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய ப்ரொடெக்ஷனில் நம்ம இருக்கும்போது அந்த பாவத்தை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். அப்போ காயின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாவம் உன்னை மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும், அது உன்னை ரூல் பண்ண விரும்பும், ஆனால் நீ அதை அடக்கி ஆள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாவம்னா என்ன? இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பாவம் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம், மிஸ்ஸிங் த மார்க். எனக்காக குறிக்கப்பட்ட இலக்கை நான் மிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் பாவம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் ஏதேன் என்ற அருமையான ஒரு தோட்டத்தை கொடுத்துருந்தாரு. அவர்களை பழம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னது மேன்மையான ஒரு காரியத்துக்காக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்திருந்தாங்கன்னா ஒரு நாள் அந்த பழத்தையும் அவங்களை சாப்பிடும்படி தான் ஆண்டவர் வச்சுருந்தார். அதற்கென்று ஒரு நாள் வைத்திருந்தார். அதை விட்டுட்டு அவர்கள் அந்த எதற்காக நம்ம இந்த தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம், யார் நம்மை வைத்திருக்கிறார், இந்த இலக்கை அவர்கள் மறந்து ஏவாளுக்குள்ளே ஒரு காரியம் வந்தது. சத்ரு பேசுகிறான்,
இதை நீங்கள் சாப்பிடும் நாளில் தேவதூதர்களை போல நல்ல ஞானம் உள்ளவர்கள் ஆயிருவீங்க, தேவதூதர்களை போல ஆயிருவீங்க. அப்போ நான் அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான காரியத்தை பெற்றுக்கொள்வேனா அப்படிங்கிற ஏவாளுக்கு ஒரு ஆசை. நான் தேவதூதனை போல நல்ல ஞானமுள்ள நல்ல அருமையாக என் வாழ்க்கை மாறணும்னு ஆசை. ஆனால் அதை அவள் எதில் எதிர்பார்த்தான்னா, அதை தேவனிடத்துலேருந்து எதிர்பார்க்காம இந்த பழத்தை சாப்பிட்டா நான் அப்படி ஆயிடுவேனான்னு எதிர்பார்த்தேன். நான் சொல்ல வர்றது புரியுதா? ஸோ தேவன் ஒரு பாவம் இருக்குது அப்படின்னா நம்முடைய இலக்கிற்காக நம்ம தேவனிடத்தில் பிரயாசப்பட்டு அதற்குன்னு ஒரு வழி வைத்திருப்பார். அந்த இலக்கை அடைவதற்கு அந்த வழியை விட்டுட்டு வேற ஒரு ஷார்ட்கட்டாவோ இல்லை வேற ஏதோ காரியத்தை, என் இலக்கை மறந்து நான் திரியறதுக்கு பேர் தான் என்னது? பாவம். அந்த இலக்கை நான் மறந்துட்டு எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை மறந்துட்டு காரியங்களை செய்து கொண்டு இருப்பது தான் பாவம். இங்கே சவுலுக்கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பி வரும்போது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க கூடாதபடி அநேக யுத்தங்களை செய்தாங்க. அப்போ என்னுடைய ஜனங்களை அமலேக்கியர் வழி மறித்து கொண்டே வந்தார்கள். அது என் மனசில் இருக்கு. அதனால இன்னைக்கு நான் அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவன் கிட்ட இருந்து ஒன்று கூட நீ உயிரோட விடக்கூடாது. 3வது வசனத்தில் இருக்கு, அவன் மேலே இரக்கம் வைக்காம புருஷரை, ஸ்திரீகளை, பிள்ளைகளை, குழந்தைகளை, எல்லா ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் நீ கொன்று போட்டுறணும். அதில் ஒன்று கூட என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இப்போ தேவனுடைய இருதயத்தில் இது ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த தாக்கம். என்னுடைய ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு இந்த அமலேக்கு என்ன பண்ணிகிட்டே இருந்தான்? வழியை மறித்து கொண்டே இருந்தான். இவனை இன்றோடு தீர்த்து கட்டிடணும்னு தேவன் அவர் மேலே பயங்கர ஒரு உக்கர கோபத்தோடு இருக்கிறார். அதை தம்முடைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் மூலமாக அப்போ ராஜாவாக இருக்கிற சவுலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்லிட்டார். இப்போ 9வது வசனத்தில் பாருங்க, வாசிக்கலாம். 9வது ஜனங்களும் ஆகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவனைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல உட்கர கோபத்தோடு இருக்க, என் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இவன் தடை பண்ணிட்டே இருந்தான், அவங்க வழியை அடைச்சிட்டே இருந்தான். அவனை இன்றோடு முடிச்சிடணும்னு ஆண்டவருடைய திட்டம். அதை அவனுடைய மனுஷன் அந்த சவுல் கிட்ட சொல்லும்போது சவுலும் ஜனங்களும் என்ன பண்ணாங்களாம்? ஆஹா, அந்த ராஜாவையும் அங்கே ஆடு மாடுகள் எல்லாவற்றிலையும் 1st கிரேடு 2nd கிரேடு எல்லாத்தையும் வச்சுட்டு, இதெல்லாம் தேவையில்லை, நம்ம எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு யூஸ் இல்லைங்கிற விஷயத்த மட்டும் சும்மா பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க? அழித்து போட்டுட்டு நல்ல பெஸ்ட்டானதாக என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க? எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய துரோகம்! கர்த்தர் ஒரு மனுஷனை நம்பி அவருடைய இருதயத்தில் உள்ள காரியத்தை சொல்லி இதை செய்யின்னு சொல்லும்போது அதை இவனுக்கு லாபமான மாதிரி அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி, ஆனால் வெளியில் பார்க்கும்போது எல்லாத்தையும் அழிச்சு போட்ட மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போது சாமுவேல் மூலமாக கர்த்தர் திரும்ப பேசுகிறாரு. 19வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். இப்படி சாமுவேல் கேட்கும்போது சவுல் சொல்றாரு. 21வது வசனம், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். ஹல்லேலூயா. 20வது வசனத்திலிருந்து சவுல் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து நான் அமலேக்கியரை சங்காரம் பண்ணிட்டேன். யார் சொன்ன வார்த்தையின்படியே? கர்த்தர் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். ராஜாவை பிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டேன். ஆனால் ஜனங்களோ பெஸ்ட்டானதில் ஆண்டவருக்கு பலியிட வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க? எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று சவுல் சாமுவேலுக்கு பிற்பாடு சொல்றாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 9வது வசனத்திலேயே எழுதிட்டாரு, சவுலும் ஜனங்களும் சேர்ந்து தான் இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு எழுதிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ சவுலுக்கு தன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த ராஜாங்கிற அங்கீகாரத்தை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிறாருங்கிறத மறந்து அவர் சொல்லுவார், ஆனால் நமக்கு எது பெஸ்ட்டோ அதை செய்வோம். இதுதான் அவன் வாழ்க்கையை கெடுத்து போட்டது. ஆமென்.
இன்றைக்கு நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புறதை செய்கிறோம்ல, நமக்கு அது பெரிய பாவமாக தெரில. ஆனால் இதுதான், இந்த சிச்சுவேஷன் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குது. தேவன் சொன்னார், உண்மைதான். ஆனால் தேவன் சொல்லுவார், ஆனால் இதுதான் எனக்கு அப்படின்னு வரோம்ல. தேவன் சொன்ன காரியங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் பேசும்போது, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போது தேவன் சில வார்த்தைகளை பிடிச்சிருப்பார். அந்த வார்த்தையை பிடிச்சு நீ இப்படி நட, இதை விட்டுரு, இதை வாங்காத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொல்லுவார். ஆனால் தேவனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும், என் மாம்சம் மனசையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும்னு பேரலாக ஒரு ரூட் எடுக்கிறோம்ல, அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு ரூட். சவுல் அந்த வழியை தான் பின்பற்றினான். நீங்கள் சொன்ன மாதிரி அவன் சொல்லும்போது அழகாக சொல்கிறா பாருங்க, 20வது வசனத்தில், கர்த்தரின் சொல்லை கேட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஆகாக உயிரோடு பிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், சங்காரம் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, இதே பாவம் தான் ஏதேனிலும் இருந்தது. நான் புசிக்கலை, நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ தான் என்ன பண்ணிட்டாங்க, நான் புசிக்கலை, அந்த சர்ப்பம் தான் என்ன பண்ணிருச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளாமல் தவறு நடந்துருச்சு. முதல் தவறு, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் அவனுக்கு பெருசாக தெரியல. அதனால தான் அந்த பாவம் அவனை மேற்கொண்டு விட்டது. அந்த கொள்ளையின் மேலே உள்ள அந்த இச்சை அவனை இழுத்து கொண்டதுக்கு காரணம், தேவனுடைய மனசு அவனுக்கு பெருசாக தெரியல. இன்றைக்கு உலக பிரகாரமாய் சில காரியங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம இழுத்து கொள்கிறது இச்சை. சில காரியங்கள் மேலே, பொருட்கள் மேலே இருக்கிற இச்சைகள், சில காரியங்கள், தேவனுக்கு பிரிவில்லாத காரியங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் ஏன் நம்ம ஈர்த்து கொள்கிறது. சில மனிதர்களுடைய வார்த்தைகள், இல்லை சில ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு நபரிடத்துல இருந்து வருகிற ஒரு சின்ன மெசேஜ், சின்ன ஃபோன் கால் நம்ம அப்படியே அவர்கள் பக்கம் ஈர்த்து கொள்ளுகிறதுக்கு காரணம் என்ன, தேவனுடைய மனசுல இருக்கிற ஆதங்கம் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, நமக்கு மனசு இல்லை. தேவன் அவ்வளோ உக்கிரமா இருக்கிற, யோசிச்சு பாருங்க, இங்க சவுல் இருக்கிற எத்தனை ஜெனரேஷன் தாண்டி கத்தர் அந்த கோபத்தை அவன் இடத்துல வெளிப்படுத்துறாரு. எகிப்திலிருந்து என் ஜனங்கள் புறப்பட்ட நாள்ல இருந்தே நான் அமலேக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மனசுல வச்சுட்டே இருக்கிறேன். இதுதான் அதற்கான சரியான நேரம், நீ உன் கையில் அந்த பலத்தை நான் கொடுக்கிறேன், அவர்களை மேற்கொண்டு வா என்று சொல்லி அவனுக்கான பலத்தையும் அவனுக்கான சத்துவத்தையும் ஆர்மியையும் கொடுத்து அனுப்புகிற தெய்வத்துக்கு அவன் இன் ரிட்டன் என்ன கொண்டு வந்தான், துரோகம். இன் ரிட்டன் அவன் என்ன கொண்டு வந்தான், அவருக்கு அவ்வளோ அங்கலாய்ப்பாக இருந்திருக்கும். அமலேக்கு பண்ணது கூட அவருக்கு இப்போ பெருசாக தெரியாது, சவுலோட காரியம். இன்றைக்கு நாமும் நம்ம பாவம் செய்யும்போது நம்ம நினைக்கிறோம், இயலாமங்க, என்னால் முடியலங்க, இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் சவுல் செய்தது எப்படியோ அதே போல தான் நம்ம கத்தரை விட்டு விலகிற ஒவ்வொரு நேரமும் அவருக்கு இருக்குது. அதற்கான பலன் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதற்கான பலத்தையும் திறமையும் சத்துவத்தையும் நான் என் கிருபையினால உனக்கு சிலுவையில் சம்பாதிச்சு வச்சது தான். போவோம், பலத்தோடு ஒன்று அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு அதுக்கு நடுவில் நான் அனுப்புகிறேன், உலகத்துக்கு நடுவில் ஒன்று அனுப்புகிறேன், பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒன்று அனுப்புகிறேன். ஆனால் கொள்ளையின் மேல் பறந்து உனக்கு அது விருப்பமாக இருக்கு, உன் மாம்சமும் உன் மனசும் அதை விரும்புது. அதனால தேவன் என்ன நினைச்சா பரவாயில்ல, தேவனை சமாளிச்சுக்கலாம். இங்கே சவுல் அதைத்தான் நினைத்தான். சவுல் அதைத்தான் நினைக்கிறான். தேவன் சொன்ன மாதிரியே ராஜாவை உயிரோடு பிடிச்சிட்டோம், மற்றதெல்லாம் அழிச்சு போட்டோம். யாராவது வந்து இப்போ ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு போய் அதை ஷூட் பண்ணியிருந்தா, ஆமாம் பயங்கரமாக யுத்தம் நடந்திருக்கு, எல்லாத்தையும் இப்படி தான் வெளியில் ஃப்ரேம் இருந்தது. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவன் கூடவே அந்த யுத்தத்துக்கு போய் நிற்கிறாருங்கிறத சவுல் மறந்துட்டான். அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட நின்று சவுல் என்ன பண்ணுறான், ஜனங்களுக்கு சவுல் என்ன ஆர்டர் போடுறான், சவுல் கையில் இன்னைக்கு பலத்தை ரட்சிப்பு வந்துருமா, நான் இத்தனை வருஷங்களாக காத்திருந்த அந்த அமலேக்கு மேலே அந்த பழியை நான் இன்றைக்கு தீர்த்து விட வேண்டும் என்ற கர்த்தர் வைராகியமாய் நிற்கும் போது சவுல் ரொம்ப கீழ்த்தரமாய் இறங்கி தரமற்ற காரியங்களை செய்துட்டு திரும்புகிறான். பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த இடத்துல எவ்வளவு துக்கமாக இருந்திருக்கும். இன்றைக்கு நம்ம பாவம் செய்யும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஃபோனில் தேவையில்லாத காரியங்களை மணிக்கணக்காக பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலாக அடுத்து வந்து, ஆண்டவரே நீர் நல்லவர்னு ஆராதிக்கிறோம். அவர் நல்லவர்னு அவருக்கு தெரியாதா? அவர் உண்மையுள்ளவர்னு அவருக்கு தெரியாதா? கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது அந்த கொள்ளையின் மேலையும், கொள்ளை இருக்குது, அந்த காரியங்கள் இருக்குது, எல்லாவற்றிற்கும் மத்தியிலையும் பரிசுத்த ஆவியானவர் என்னை இந்த இடத்துக்கு எதுக்கு அனுப்புனார், அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன், அந்த வைராகியம் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பாவமுள்ள உலகம் தான், உங்களுக்கு இருக்கிற அதே போராட்டம் தான் ஒவ்வொருத்தங்களுக்கும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை நமக்கு பெருசாக புதுசாக ஒன்றும் வர்றதில்லை. புதுசாக எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனை, நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, நான் இவ்வளோ திறமையாக இருக்கேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற எல்லா சோதனை போல தான் எல்லா மனுஷர்களும் எப்படி கடந்து வருவார்களோ அதே போல தான் அவங்களுக்குலாம் அது இல்லை, அதனால் அப்படி இல்லை. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சோதனை இருக்குது. ஆனால்
பரிசுத்த ஆவியானவருடைய மனசை புரிஞ்சு கொண்டவன் அந்த பாவ கண்ணிகளை போய் சிக்க மாட்டான். அந்த கொள்ளைகள் மேலே தன் கண்களை பறக்க விட மாட்டான். அந்த கொள்ளைகள் அதுக்கு முன்னாடி இருந்தாலும் என் தேவன் எவ்வளவு வைராக்கியமாக இத்தனை வருஷ காலம் அவர் இருதயத்தில் சுமந்த காரியத்தை என்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டாரு. இத்தனை வருஷ காலமாக அவர் ஒரு மனிதனுக்காக காத்திருந்தார்ல, அந்த மனுஷன் நான் இப்போ என்கிட்ட சொல்லியிருக்கிறார்ல, நான் போவேன் என் கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி. சவுல் பெரிய காரியத்தில் செய்ய வேண்டாம், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தொலைச்சு கட்டிட்டு வந்திருந்தான்னா அவனை விட 100 மடங்கு அந்த நிலைமையை விட அவனை ஆசீர்வதித்திருக்க கர்த்தரால முடியும். ஆமேன், ஆமேன். இந்த காரியங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் சொல்லுவாரு சாமுவேலை கொண்டு 28வது வசனத்தை வாசிக்கலாம். 15:28 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தாராம். இந்த வசனத்தை கர்த்தர் பேசும்போது யாரை குறித்து பேசுகிறார்? தாவீதை குறித்து. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் பேசினதுக்கப்புறம் சவுல் சுமார் 38 வருஷம் ரூல் பண்ணிட்டு தான் தாவீது வர்றார். தாவீது தன்னுடைய 30வது வயதில் ராஜாவாக மாறுறாரு. அப்போ இந்த வசனம் பேசும்போது கர்த்தர் உத்தமனாய் தாவீதை சூஸ் பண்ணிட்டேன், உங்கள் தோழனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது தாவீது இந்த பூமியில் பிறக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய வைராகியம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் என் மேலே ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு, நான் இந்த பூமி இல்லை. தாவீது பிறக்கிறதற்கு எத்தனையோ வருஷம், கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே சவுல் பண்ண காரியம் தேவனுடைய மனசை அப்படியே கசைக்கு பிழிஞ்சிருச்சு. அவருக்கு ரத்த கண்ணீர் வர்றது போல நான் எத்தனை வருஷமாக காத்திருந்தேன், சரி நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி இந்த பூமியில் நான் உற்பத்தி பண்ணி அனுப்ப போகிறேன்னு தான் தாவீதை அனுப்பினார். ஆமேன். அப்படித்தான் உங்களையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார் கர்த்தர். ஆமேன். இந்த பாவ உலகத்தில் எல்லாருமே சிக்கிட்டு நான் இந்த பாவத்தில் விழுந்தேன். இப்போ நிறைய பேர் டெஸ்டிமனி சொல்கிறாங்க, நான் இந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், கர்த்தர் என்ன விடுதலை சந்தோஷம். நீங்கள் அடிமையாக இருந்து விடுதலையாக்கி வந்த பாவத்தை குறித்து பேச வேண்டாம். ஆமேன். அந்த பாவத்தை பெருசாக என்ன பண்ண வேண்டாம், பேனர் பண்ண வேண்டாம். நீ எல்லாரும் பாவத்தில் கர்ப்பந்தரித்து உற்பவித்து பிறந்தவர்கள் தான். ஆனால் கர்த்தர் தாவீதை தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் ராஜாவாக இருப்பான், என் இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவாக இருப்பான்னு உற்பத்தி பண்ணார். ஆமேன். தாவீதை ஏன் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார்னா, அவர் பிறந்ததுக்கப்புறம் அவர் ஆண்டவர் நல்லா பாடுறார் துதிக்கிறார்ல, அவன் உற்பவிக்கிறதுக்கு முன்னாடியே ஈசாவுக்கு ஒரு குழந்தையை நான் கொடுக்க போகிறேன், அவன் ராஜாவாக இருக்க போகிறான், அவன் என் இருதயத்துக்கு பிரியமானவனாக இருப்பான். ஆமேன். அப்படித்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, உருவாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நானும் பாவத்தில் விழுந்து எல்லா சைட்லையும் விழுந்து எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கர்த்தர் நல்லவரும் வந்து பாடுவேன் இல்லை. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் வித்தியாசமானது. ஆமேன். நீங்கள் உற்பவிக்கப்பட்ட விதம் வித்தியாசமானது. கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் நல்ல ஆண்டவருக்காக வர்றீங்க இல்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது, இந்த உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு அணு கூட உங்களுக்கு சொந்தமான காரியங்கள் இங்கே இல்லாத போதே கர்த்தர் நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று உங்களை முச்சர போட்டுட்டார். ஆமேன். அப்படிப்பட்ட விசேஷமானவனாய் வந்தவர் தான் தாவீது. ஒரு ஊழியர் சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வம்ச வரலாறுகளை எழுதும்போது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்குமா. ஆக்சுவலாக தாவீது பிறக்கும்போது என்ன இல்லை, ராஜா இல்லை. அதுக்கப்புறம் பிறந்தவங்களாம் சாலமோன் ராஜா, அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஏரோபியம் ரெகோபியம்ல ராஜாக்களாய் பிறந்தார்கள். ஆனால் தாவீது பிறக்கும்போது ராஜா இல்லை. ஆனால் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னா கர்த்தர் மனசில் என் இருதயத்தை இவன் என்ன பண்ணிட்டான், நான் இருதயத்தில் இருந்து என்னுடைய கோபத்தை என்னுடைய தாக்கத்தை இவன் புரிஞ்சு கொள்ள என்னை ரொம்ப காயப்படுத்திட்டான், நான் ஒரு ராஜாவை உருவாக்குறேன்னு ஈசாய்க்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தான் கர்த்தர் உங்களை ஒரு 10-11 இல்லை, இந்த தேசத்துக்கு ஒரு முத்தாய் கர்த்தர் உங்களை கொடுத்துருக்கிறார். ஆமென். இந்த தேசத்தில் ஒரு வல்லமையான ஆயுதமாய் எல்லாரையும் மாதிரி ஏதோ பிள்ளைகளாய் பிறந்தோம் அப்படி இல்லை, தரிசனத்தோடு உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஆமென். பெரிய பெரிய மிக மேன்மையான தரிசனங்களுக்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு விதை, அது விதையாக இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய விருட்சமாகி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுதுன்னு தெரியாது. சில மரங்கள் அந்த ரோட்டில் இருக்கிறதுனால பைபாஸையே அப்படி சுற்றி விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லது ரயில்வே ட்ராக் வருதுன்னா அந்த மரத்துக்காக அது சுற்றி விடப்பட்டிருப்பாங்க. அந்த மரத்துக்கு தெரியுமா நம்மளுக்காக இப்படிலாம் ரிஸ்க் எடுக்க போகிறாங்கன்னு? கர்த்தர் உங்களை அப்படி விசேஷமான விருட்சங்களாய் நாட்டி இருக்கிறார். ஆமென். அதோடைய காரியங்களை நீங்கள் இன்னும் பார்க்க துவங்காமல் இருக்கலாம், ஆனால் அதற்கான விதை விதைக்கப்பட்டது உண்மை. மரங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது உண்மை. ஒரு குறித்த நாளில் அது கனி தர போகிறது உண்மை. ஆமென்.
அப்போ இந்த காரியங்கள் மனதில் இருந்ததுன்னா பாவத்தில் போய் உழண்டு கொண்டு கதை சொல்லிட்டு நேரத்தை போக்கிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். அதான் முதல்ல சொன்னேன், எனக்கான இலக்கு என்ன, என் இருதயம், என் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு உணர்ந்தவன் பாவத்தில் போய் சிக்கி தவித்து கொண்டு ஐயோ பாவத்திலேருந்து வெளில வர முடியலையேன்னு போராடிட்டு இருக்க மாட்டான். பாவத்திலேருந்து என்னால் இந்த பாவத்தை விடவே முடியல, வெளியில் வரவே முடியலன்னா நீங்கள் இன்னும் உங்கள் தேவனுடைய இருதயத்தை அறிஞ்சு கொள்ளலை. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அன்பு அது உங்களை இன்னும் நெருக்கி ஏவ ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். நான் இன்னும் பாவத்தோடு போராடிட்டு இருக்கேன்னா நீங்கள் தேவ அன்பை இன்னும் பூரணமாக ருசி பார்க்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஒருவன் தேவனுடைய அன்பை ருசிக்க 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 பாவம் உங்களுக்கு பெரிய மேட்டராகவே இருக்காது. ஆமென். ஸோ நாம் அதை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு முறை பாவ சோதனைகள் வரும்போது சவுலின் இந்த சம்பவங்கள் உங்கள் இருதயத்தில் பதிஞ்சிருக்கணும். என் தேவன் எத்தனை வருஷமாக காத்திருந்து சவுல் கூட பரிசுத்தாவியானவர் போனாருங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, பரிசுத்தாவியானவர் நின்று பார்க்குறாரு. ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, நம்ம பெஸ்ட்டான காரியத்தெலாம் எடுத்துக்கிடுவோம், தேவனுக்கு பலியிடும்போது சவுல் சொல்லணும், இல்லை என் தேவன் சொல்லிட்டார், ஒன்று கூட எடுக்காத. எப்படி ஆபிரகாம் சொன்னார், ஒரு சரட்டை கூட நான் உன்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன், நாளைக்கு நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும் என்று வைராகியமாக ஆபிரகாம் நின்னது போல சவுல் நிற்பான்னு பரிசுத்தாவியானவர் பக்கத்துலேயே நிற்கிறார். அவனும் என்ன பண்ணுறான், அந்த கொள்ளையின் மேல் பறக்கிறான். மற்றவங்களை போல நீங்களும் ஒரு அட்ராக்ஷன் வரும்போது அப்படியே பறந்து போயிடுறீங்களா? அப்படியே உங்கள் மனசு அது பின்னாடியே போகுதா? தேவன் அந்த இடத்துல நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கண்களில் கண்ணீர் நிறைந்தவரா, நான் உன்னை எவ்வளோ வைராகியமான பாத்திரமாய் உருவாக்கி இங்கே அனுப்பினேன், எவ்வளோ பலத்தினேன், என்கிட்ட கிருபை, எவ்வளோ கிருபைகள் கேட்டிருந்தாலும் நான் உனக்கு கொடுத்துருப்பேனே, எவ்வளோ பலன் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேனே, உன்னை இந்த இடத்துல சாட்சியாக நிற்கணும்னு தானே நான் வச்சேன். ஆனால் நீ என்னை இப்படி வெட்கப்படுத்திட்டேன்னு பரிசுத்தாவின் துக்கத்தோடு வந்து, அதே துக்கத்தோடு வருகிற தேவன் அன்னைக்கு சாமுவேல் அழுகிறார், ஆண்டவரே இந்த ராஜா இப்படி பண்ணிட்டாரு. ஆண்டவர் பரிசுத்தாவின்னு கேட்பார், எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கப்படுத்திட்டு இருக்க, இன்னொருத்தர் நான் சூஸ் பண்ணிட்டேன், அவனை நான் உருவாக்கிட்டேன். ஆமேன். அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நான். ஆமேன். ஸோ கர்த்தர் நம்மை பாவத்திற்கு விலகி விலகி பயந்து ஓடுகிறவர்களாய் அல்ல, பாவம் நம்முடைய வீட்டு வாசற்படியில் நம்மை அடக்கி ஆள வரும்போது அதை ரூல் பண்ணுகிறவர்களாய் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஸோ பாவத்தை மேற்கொள்றதுக்கு 2 காரியம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேணும், அதுதான் பிரதானம். அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளேயே 2 காரியங்கள். நம்பர் 1, தேவனுடைய ஞானம். நேரம் கம்மியாக இருக்குது, நான் வசனங்கள் நான் வேணா குரூப்பில் போடுறேன். ஸோ தேவனுடைய ஞானம், த விஸ்டம் ஆஃப் காட். ஸோ ஒவ்வொரு நாளும் வாலிபர்களாக இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தருமே எவ்வளோ வயசானாலும் பாவ சோதனைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஸோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போது விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ளே பெருக பெருக நம்ம பாவங்களை ஈஸியாக என்ன பண்ணலாம், மேற்கொள்ளலாம். ஏன்னா நிறைய வேலைகளில் சத்துரு பாவ சோதனைகளை அனுப்பும்போது அது பாவம் மாதிரி தெரியாது. ஒரு குறிப்பிட்ட இப்போ சின்ன வயசுலனா இது பாவம் அப்படின்னு நம்ம சொல்லி, இது குட் டச், இது பேட் டச் இப்படின்னு நம்ம சொல்லித்தரோம். ஆனால் கொஞ்சம் ஆவிக்குள்ளே வளர வளர சில வகையான பாவங்களை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதற்கே ஒரு விசேஷத்த ஞானம் வேணும். அப்போ தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஞானத்திற்காக நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் இந்த சத்துருடைய வஞ்சனையில் நான் மாட்டிடக்கூடாது. ஏவாளுக்கு நான் தேவதூதர்கள் போல் இவ்வளோ ஞானம் உள்ளவனா நான் மாறிடுவேனா, அப்படி ஆயிடுவேனா, இப்படி மாறினா, அந்த ஆசை தான் அவளை என்ன பண்ணிடுச்சு, அந்த பாவத்துக்குள்ளே தள்ளிடுச்சு. சில வேளைகளில் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் செய்கிற ஊழியத்தை செய்துட்டு இருக்கும்போது சில பேர் ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அப்போ இப்படி செஞ்சால் ஊழியத்திற்கு இது ஆசீர்வாதமாக இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, ஓகே அப்போ அதை செஞ்சுருவோம். அப்படி அல்ல, அதை வகையறுக்க வேண்டிய ஞானம் நமக்குள்ளே வேணும். ஆமேன். நம்ம ஜெபித்தாலும் நம்ம தேவனுடைய வேதத்தை பற்றி கற்றிருந்தாலும் இது தேவனுக்கு சித்தமா, இது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றுதாங்கிறதை வகையறுக்கக்கூடிய விசேஷத்த ஞானம் நம்மளுக்கு தேவை. ஆமேன். நம்ம சில வேளைகளில் நம்ம பாவத்தை மேற்கொள்றதுக்கு சில நம்ம முட்டாள்தனமான காரியங்கள் அது பாவத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடும், விட்டுரும். அது ஆரம்பிக்கும் போது நமக்கு அது பாவம் என்று தெரியாது. அந்த காரியங்கள் வழிநடத்தி போகும்போது பாதியில் தான் நம்ம கண்டுபிடிப்போம், ஐயோ எவ்வளோ பெரிய காரியம். அப்போது நம்மளுக்கு தேவனுடைய ஞானம் அதற்கு தேவை. அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு முறை பாவத்துக்கு நோ சொல்லும்போது ஒரு விடுதலைக்கு நீங்கள் எஸ் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். இந்த பாவம் இன்றைக்கி நான் செய்ய மாட்டேன்னு மாம்ச பிரகாரமாய் கண்ட்ரோல் பண்ண நான் உங்களை கைட் பண்ண மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும். இன்றைக்கி நிறைய பேர் அதை வச்சு பேசுகிறாங்க, நீ எவ்வளோ பாவம் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் கிருபையும் உன்னை மன்னிப்பார். அப்படி அல்ல. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தில் அகப்பட்டிருந்தாலும் அதில் இருந்து உங்களை தூக்கி வந்து நிலைநிறுத்தக்கூடிய கிருபை தேவன் இடத்துல இருக்குது. ஆமேன். அந்த கிருபை தேவன் வைத்திருக்கிறார். அவர் இடத்துல இருந்து இப்படிப்பட்ட பாவியெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கவே முடியாது. அப்படி இல்லை.
அவரிடத்துல மிகுதியான கிருபைகள் இருக்கு. ஆனால் உண்மைக்குமே ஒருத்தன் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செய்த காரியத்துக்கு மனம் வருந்துறேன், மறுபடியும் இதை நான் செய்யாமல் இருக்கிற விரும்புகிறேன்னா உங்களுக்கான கிருபை தேவனிடத்துல இருந்து வரும். ஆமென். அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை பாவத்துக்கு ரெசிஸ்ட் பண்ணி நோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய விடுதலையான வாழ்க்கைக்கு அந்த விடுதலையின் கதவுகள் அது திறக்கப்பட ஆரம்பிச்சுட்டே இருக்கும். நிறைய காரியங்களில் விடுதலை வந்து கொண்டு இருக்காது, நிறைய இடத்துல விடுதலை அதுக்காக நிறைய ஜெபிச்சிருப்போம். ஆனால் சில காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்தே வரும், சில பாவ பழக்கங்கள். அந்த பாவ பழக்கத்தை நிறுத்தி பாருங்களேன், ரொம்ப 30 வருஷம் 40 வருஷம் அடைப்பட்டிருந்த கதவுகளுக்குள்ள தானா டக்குன்னு என்ன பண்ணிடும், திறந்துடும். காரணம் என்ன? கத்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த பாவத்திலிருந்து விடுதலை. அந்த கட்டுகள், அந்த பாவ கிரியைகள் நம்மள அந்த ஆளுகையிலிருந்து நம்ம வெளியில வரும்போது ஒரு விடுதலைக்குள்ள நம்ம என்ன பண்றோம், வருகிறோம். முதலாவது நான் சொன்னேன், பாவத்தை மாஸ்டர் பண்றதுக்கு நமக்கு தேவனுடைய ஞானம் வேணும். ரெண்டாவது தேவனுடைய கிருபை வேணும். ஆமென். தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள பழகுங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பாவத்தை, நான் ஒரு வேளை ஒரு சீரியல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேசிக்காக பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த கரெக்டாக அந்த 6 o'clock அந்த டைம் ஆகும்போது அந்த சீரியல் வருதுன்னா அந்த ஒரு காரியம் வரும். அதை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சில பேருக்குள்ள திடீர் சரி இப்போ என்ன அந்த ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்கு, இப்போ எப்படி இருக்குது, என்ன அப்படிங்கிற மாதிரி காரியம் வரும்போது அந்த 6 o'clock தான் உங்களுக்கு ட்ரிகரிங் டைம்னா அந்த 6 o'clock தேவ பிரசன்னத்துக்கு போய் கிருபைக்காக நில்லுங்கள். ஆமென். எது உங்களை ட்ரிகர் பண்ணுதோ, உங்கள் பாவத்தில் சில குறிப்பிட்ட நபர்கள், அந்த நபர்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது போகும்போது அந்த பாவம் உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தை சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் யார்கிட்ட போய் நிற்கணும், தேவனே எனக்கு கிருபை தாங்க. இது டெய்லி போய் நிற்க வேண்டியது இருக்காது. நீங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அதை மேற்கொண்டு அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன பண்ணிடுவீங்க. ஆரம்ப காலத்தில் அந்த பாவத்திலிருந்து வெளியில் வந்து பரிபூர்ணமான ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் எது உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னு பாருங்கள். சில வேளைகளில் சில பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு கோபம் வந்த உடனே அந்த கோவப்படுத்துகிற சூழ்நிலைகள் வந்தோடனே போய் எல்லா வாழ்க்கையும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, போய் தேவையில்லாத காரியங்களில் போய் தேவையில்லாத இடங்களில் போய் தங்கள் நேரத்தை செலவழித்து அந்த பாவத்துக்கு. அப்போ உங்களுக்கு ட்ரிகர் என்னது? கோபம் வர்ற சூழ்நிலை வந்தால் நம்ம பாவத்துக்குள்ளே போயிடுறோம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த கோபம் வருகிற சூழ்நிலையில் தேவனுடைய சந்நிதியில் போய் நில்லுங்க. ஆமென். ஏசுப்பா எனக்கு கோபம் வருது, நான் கோபம் வந்தால் எனக்கு பாவ சோதனைகளில் என்னால் நிற்க முடியாது, எனக்கு உங்கள் கிருபையே தாங்க. இப்படி என்னென்ன சூழ்நிலை எது உங்களுடைய ட்ரிகருங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரிகர் இருக்கும். அது நடந்த உடனே அடுத்து சில பேர் உடனே பாவம் செய்ய மாட்டாங்க, முதல்ல ஜெபத்தை விடுவாங்க, தேவனோட இருக்கிற ஐக்கியத்தை விடுவாங்க, 2 நாள் கழித்து அந்த பாவத்தில் போய் விழுந்துருவாங்க. அப்போ எது உங்களை ட்ரிகர் பண்ணுதோ, எது உங்களை அந்த பாவத்துக்கு நேராக திருப்பி விடுகிறதோ, அந்த முடுக்கி விடுதல, அந்த இடத்துல தேவனிடத்துல போய் நின்று கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தேவ வசனத்தை அதிகமாக தியானிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பாவம் உங்களை ஆளுகை செய்துன்னா அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான சத்திய வசனங்களை எடுத்து அதை சத்தமாக உங்கள் செவிகள் கேட்க வாசித்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லி, ஏசுப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இந்த பாவத்தை விடுறதுக்கும் பலன் இருக்குது, எனக்கு நீங்கள் கிருபை தாங்க. நம்மளுக்கு பலவீனமான சூழ்நிலைகளில் மட்டும் போய் எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை தேவனுடைய கிருபை வேணும் இல்லை, பாவ சோதனைகளை மேற்கொள்வதற்கு தான் நம்மளுக்கு அதிகமான கிருபைகள் வேணும். ஆமென். அது போக ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சியான ப்ரேயர், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரேயர். தினமும் இது என்னுடைய ஜெப நேரம்ன்ட்டு நம்ம அதை அடிக்கடி வலியுறுத்திட்டே இருக்கோம். டெய்லி நீங்கள் ஜெபிக்கிற ஹேபிட் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா அந்த பாவ சோதனைகள் வருவதற்கு முன்னாடியே உங்கள் ஆத்மாவில் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், தைரியத்தை தருவார், திடனை தருவார். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு உங்களுக்கு ஜுரம் வருது, ஜுரம் வந்த உடனே என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஒரு டேப்லெட் வாங்கி போடுறோம், அல்லது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நல்ல அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுத்து சரீரத்தை ரெடி பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு பாவத்தில் இப்போ விழுந்திருக்கிறீங்க, தேவனிடத்தில் வந்து அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சத்தான உணவே சாப்பிட மாட்டேன் ரெகுலராக, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பழைய மாதிரி தான் இருப்பேன்னா மறுபடியும் அந்த ஜுரம் என்ன பண்ணும், வரும். அப்போது நான் ஜுரத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிற்பாடு நல்லா என்ன பண்ணுறோம், எலும்பு சூப் வச்சு குடிக்கிறோம், நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட்றோம். ஃபுட்டில் ஒருவேளை ஃபுட் பாய்சன் ஆகி கொஞ்சம் டயரியா மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவோம், இந்த ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு அலர்ஜியாக இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுறோம். ஒரு ரெகுலர் ரொட்டீனுக்குள்ளே வரும்போது, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரும்போது நம்முடைய சரீரம் ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுது. இதே போல தான் நீங்கள் தேவனிடத்திலிருந்து இன்றைக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கடந்து சென்றதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் சத்திய வசனத்தை உட்கொள்ளவும், ஞான பாலின் மேலே வாஞ்சியாக இருக்கவும், தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை அர்ப்பணிக்கவும் ஒரு ரெகுலரான ஃபுட்
ஸ்டைலுக்குள்ளே, ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரும்போது தான் அடுத்து அந்த பாவங்கள் உங்களை நோக்கி வரும்போது அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாவீர்கள். ஆமென். எப்படி எனக்கு ஏதோ பலவீனம் வரும்போது டக்குன்னு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி விட்றாங்க, சரி, அடுத்து போய் பாவத்தில் விழுந்து திரும்ப ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போது ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் எப்போ விசிட் பண்ணுவோம்? ஒர்க்கிங் பண்ணுறவங்கள கேட்கல, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்கள கேட்கல, மற்றவர்கள் ஹாஸ்பிட்டலில் எப்போ விசிட் பண்ணுவோம்? உடம்பு முடியாது. சில பேர் தேவ பிரசன்னத்தை ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப முடியல அப்படின்னா எங்கே வர்றது? தேவ பிரசன்னத்துக்கு வர்றது. ரொம்ப முடியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு வர்றது. மற்ற நேரம் என்ன பண்ணுறது கிடையாது, ஹாஸ்பிட்டல் பக்கமே வர்றது கிடையாது. அதே போல் அல்ல, ஒவ்வொரு நாளும் ரெகுலராக கான்ஸ்டன்ட் ப்ரேயர், டெய்லி தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை உட்கொள்வது, பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலுக்கு காத்திருக்க பழகுறது, அவருடைய சத்தத்தை கேட்க பழகுறது. அப்போ தான் ஒரு பெரிய இடத்துல போய் நிற்கும்போது இது மனிதர்களுடைய சத்தமா, இது சத்துருவனுடைய சத்தமா, இது பரிசுத்தாவினுடைய சத்தமானு உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வகை அறுக்க முடியும். அங்கே சவுல் ஜனங்களுடைய சத்தம் கேட்டோடனே அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாம்ல, ஆண்டவருக்கு போய் பலி செலுத்திடலாமே, அந்த காரியங்களெல்லாம் அழிச்சு போட்டு ஆண்டவரும் சந்தோஷப்படுவாரே. அவனுக்கு ஜனங்களுடைய சத்தம் தான் பிசாசு நம்மளுக்கு வைக்கிற பெரிய கண்ணிங்கிறத புரியாமல் தெரியாமல் என்ன பண்ணிட்டான்? அவனும் ஜனங்களோடு சேர்ந்து மண்டையாட்டிட்டான். ஸோ நம்ம ரெகுலராக தேவ பிரசன்னத்தை, தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கும்போது தான் ஒரு சூழ்நிலையில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிற கைடன்ஸ் நம்மளுக்கு பரலோகத்திலிருந்து கிடைக்கும். நம்ம மனசு புதிதாக்கப்படணும். நான் பாவமுள்ள சரீரத்தில் பிறந்தது உண்மைதான், ஆனால் இப்போ நான் பாவியாக இருக்கிற ஒருத்தர் கீழே நான் இல்லை. ஆமேன். பரிசுத்த தெய்வத்துக்கு கீழே தான் இருக்கிறேன். என் சரீரம் ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையாக இருந்து உண்மைதான், ஆனால் இன்னைக்கு நீதியின் ஆயுதங்களாய் கிறிஸ்துவின் ரத்தத்தினால அது மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் நான் சும்மா தேவையில்லாத சாக்கு போக்குகளை சொல்லிட்டு அதே பாவத்தில் உழன்று கொண்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்படி உழன்று கொண்டு சாக்கு போக்குகளை சொல்லுகிறேன் என்றால் என் தேவனுடைய வல்லமையை நான் மட்டமாக பேசுகிறேன்னு அர்த்தம். என் தேவனுக்கு அதிலிருந்து விடுவிக்க வல்லமை இல்லைன்னு நான் சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. நான் இந்த சேற்றில் விழமாட்டேன். நான் இந்த காரியங்களை மேற்கொண்டு என் தேவனுடைய நாம மகிமைக்கென்று வல்லமையான சாட்சியாய் நிற்பேன். ஆமென். ஆமென். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா.